உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம். வாணலி சூடானதும் 2 கப்பு தண்ணி, தோல் நீக்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு 3 கப்பு. உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. வடிகட்டிடலாம். மிக்சிங் பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கூடவே எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலாவெல்லாம் தடவியாச்சு. தோசை தவா சூடே இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துருவோம். வெந்துருச்சு. எல்லாம் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.